செய்தி. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் நெற்றியில் வைத்த விபூதியை அழித்துவிட்டு செல்ஃபி எடுத்துக்கொண்ட திருமாவளவன், இதனால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் நெற்றியில் வைத்த விபூதியை அழித்துவிட்டு செல்ஃபி எடுத்துக்கொண்ட திருமாவளவன், இதனால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் குமார் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். குமார், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? நவீனா, வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் தரிசனத்துக்காக வந்த திருமாவளவன் நெற்றியில் வைத்த விபூதியை பக்தர்களுக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்க வந்தபோது திருமாவளவன் அழித்து விட்டு செல்ஃபி எடுத்தால் பரபரப்பு ஏற்படுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் கோவில் விசிக கட்சியின் திருமாவளவன் சாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது கோவிலுக்கு வந்த பக்தர்கள் தம்பதியினர் திருமாவளவன் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொண்டதால் அப்பொழுது நெற்றியில் பூசிய விபூதியை அவர்கள் செல்போனை வாங்கி புகைப்படத்தை அவரது நெற்றியில் இருந்த விபூதியை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்தால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு நிகழ்ச்சிக்காக விசிக கட்சியின் திருமாவளவன் மதுரை வந்துள்ளார். சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் இன்று சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து அருகில் உள்ள சிக்கந்தர் கோயிலுக்கும் பள்ளிவாசலும் சென்று திருப்பரங்குன்றம் மலையிலும் குறித்து பிரச்சனையை பள்ளிவாசல் நிர்வாகிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள அருள்மிகு சாய்பாபா கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் சென்றார். திருப்பரங்குன்றம் மலை விவரங்களை சர்ச்சையின் பிறகு விசிக கட்சியின் திருமாவளவன் கீழே திருப்பரங்குன்றம் கோயிலில் உள்ள பக்தர்கள் அவரிடம் செல்ஃபி எடுக்க முயற்சி செய்தனர். அப்போது பார்த்த ஒரு தம்பதியினர் செல்ஃபி எடுக்க முயன்ற போது அவர்கள் செல்போனை வாங்கி அதில் அவர் விபூதி, அதாவது அர்ச்சகர்கள் வைத்திருந்த விபூதியை அழித்து விட்டு அவர் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதனால் அந்த பகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி குமார். காக்க காக்க தர்மம் காக்க. மதுரையில் கந்த சஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.